தன்னை பெரும்பான்மை ஹிந்து என ஸ்டாலின் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீமான் சொல்லியிருக்கார். எங்கே சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ்துவர்களுடன் உரையாடுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகிறாரு. அவர் அதில் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து தமிழன் என்ற அரசியல் தான் அனைவருக்குமான அரசியலாக இருக்க முடியும். இங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கான அரசியல், கிறிஸ்தவர்களுக்கானது அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. சிறிய கட்சி தான் நாளைக்கு வந்து பின்னாடி வந்து பெரிய கட்சியாக மாறும். இப்போ ஏற்கனவே இந்த கட்சிக்குன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அரசியலோ இல்லை பொருளாதாரத்திலையோ ஊடகத்தினுடைய ஆதரவோ எதுவுமே இல்லாமல் ஓட்டுக்கு நாங்கள் பணமும் கொடுக்கறதில்ல, இருந்தாலும் தோல்வியை மட்டுமே கூட சந்திச்சு நாங்கள் இத்தனை இதில் வந்து ஒரு 3வது கட்சியாக நாங்கள் வந்து வளர்ந்து தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 35.5 லட்சம் ஓட்டுகளையும் நாங்கள் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, ஸ்டாலின் வந்து என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க மதவாத எதிர்ப்பு கட்சி அப்படின்னு நீங்கள் வந்து திமுக பார்க்குறீங்க. ஆனால் திமுக தான் இருக்கிறதுக்குள்ளாரியே மிகப்பெரிய மதவாத கட்சி. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து தன்னை பெரும்பான்மை ஹிந்துவாக நினைக்கிறதுனால இப்போ கிறிஸ்தவனையும் துலுக்கனையும் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, மைனாரிட்டி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், மதங்களை விடு மரங்களை நடுகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் யாரும் என்னை மதிக்காமல் நீங்கள் வந்து உங்களை கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு பின்னாடி போறீங்க. ஏதாவது ஒரு நன்மை இந்த திமுக உங்களுக்கெல்லாம் செஞ்சிருக்கா? அச்சப்படுத்தி பயமுறுத்தி கோழையாக்கி தானே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். இதுல பல கட்சிகளுக்கு இதுல லாபம் இந்த பேச்சுனால. முதல்ல இது என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்கான சந்திப்புன்னு சொல்லி சீமான் அதை பண்ண அப்படி. ஆனா இந்த கூட்டத்துக்குள்ள அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அதில் கிறிஸ்தவனையும் கூட வேற எல்லா மதம் நல்லா நெத்தியில ஜம்முன்னு குங்குமம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சில முஸ்லீம் எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. நான் அந்த கூட்டத்தை பார்த்தேன். ஸோ இது வந்து முதல்ல நீங்க என்னன்னா, இது சேர்த்த கூட்டம் பெரிய அளவில் கிறிஸ்தவம் மட்டுமே போகலேங்கக்கூடியது தெரிஞ்சது. அப்ப இந்த மாதிரியான ஒரு கூட்டம் என்பது அப்ப கிறிஸ்தவர்களுக்கான கூட்டம்னு நடத்தும் போது இப்ப இவர் மதவாத அரசியல் பண்ணாம என்ன அரசியல் பண்றாரு? உனக்கும் மதம் கிடையாது இல்ல, உனக்கு மதம் கிடையாதுன்னு அப்புறம் நீ ஏன் கிறிஸ்தவனுக்கான கூட்டம்னு ஒண்ணு நடத்துற? எல்லாருக்கும் காமனான ஒரு கூட்டம் நடத்த வேண்டியது. தமிழனுக்கான கூட்டம்னு நடத்து, எது கிறிஸ்தவனுக்கான நடத்துற? அப்ப நீ இந்த மதவாத அரசியல் தானே பண்ற. அடுத்தது நீங்க கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, நிறைய அரசியல்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சீமான் இவர் வந்து இப்ப வந்து கிறிஸ்தவர்களுக்காக தனியா மீட்டிங் போடுற, அப்படி துலுக்கனுக்கு இந்த ஆள் தனியா மீட்டிங் போட்டாச்சுன்னா இதுல கிறிஸ்தவ துலுக்க ஓட்டெல்லாம் பிரிஞ்சிடும், அதனால இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படின்னு சொல்லி இந்த பலசாரின்னு சொல்லி சில குரூப்புகள், அதாவது நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் இந்த மாடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற கூட்டம், இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து கருத்து சொன்னாங்க. புத்திசாலி கொஞ்சமாவது நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த கூட்டத்தில் வந்து இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் வந்து கிறிஸ்தவ மதத்தை பற்றி நீ பவுலை வச்சு கேள்வி கேட்குற, இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது ஒரு பாதிரியார் தான் இந்த கிறிஸ்தவம் சம்பந்தமான கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு இதுல வரக்கூடிய சில பிழைகள் எல்லாம் நாங்க அவருக்கு அப்புறம் திருத்தி கொடுக்குறோங்கிற மாதிரி அவரு ஒருத்தர் பேசுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த கூட்டத்துல. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைய சீமான் சொல்ற, அப்படி இதுல எந்த இடத்துலயும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், அவர் வந்து நான் வந்து இல்லை நான் தப்பா பேசிட்டேன், நான் தெரியாது, எந்த இடத்துலையும் சீமான் சொல்லலை, ரொம்ப தெளிவாகத்தான் இருந்தார். தள்ளிட்டு அவர் அடுத்த கேள்வி கேட்டாரு, இயேசுநாதர் எங்கேயா கிறிஸ்தவ மதத்தை ஆரம்பிச்சாரு, பின்னாடி வந்தவங்க தானப்பா அந்த மதத்தை ஆரம்பிச்சாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த அவர் அதுல பேசுறாரு. பேசிக்கிட்டு வந்து நீங்க வந்து இன்னொரு கேள்வி வருது, மதவாதத்துக்கு எதிராக ஒரு பெரிய இது இருக்கும்போது நீங்க ஒரு குட்டி கட்சியை வச்சு இந்த ஓட்டெல்லாம் பிரிக்கலாமா? இது அந்த கேள்வி. அதுக்கு தான் அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்ப நம்ம அதுல நல்லா கவனிக்கணும். மதவாதம்னு ஒரு இதை சொல்லி அதுக்கு எதிராக உள்ளது, அப்ப அதெல்லாம் நீங்கள் பிரிக்கலாமான்னு இந்த கேள்வி நல்லா தெளிவா தெரியுது, ஒரு செட்டப் கேள்வின்னு. உடனே தான் அவர் இந்த இதெல்லாம் சொல்றாரு. அப்ப அவர் வந்து மைனாரிட்டின்னு சொல்லும் போது நீங்கள் எல்லாம் சிறுபான்மை அப்படின்னா அப்ப அவர் பெரும்பான்மை திமிரல் தானே அவர் பேசிக்கிறாருங்கிறது இவருக்குள்ள பதில். இதுல நல்லா கவனிக்கணும். இதுல வந்து இது யாருக்கு ஜாதகமாக முடியும், என்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வரக்கூடிய தேர்தல்லையும் இதான் பிரதிபலிக்க போகுது. நான் இது வந்து ஒவ்வொரு தேர்தல்லையும் நான் வந்து இதுவரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம சொல்லியாச்சுன்னா பலருக்கு அந்த பிடிக்கல அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை இந்த ஆளுக்கு ஆதரவாளர் இந்த ஆளுக்கு விரோதின்னு போஸ்ட்ல வந்து கீழே பதில் போட்டுக்கிட்டு இருக்கான். இது கொஞ்சமாவது இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இது அறிவு சார்ந்த விஷயம்.
உணர்வு சார்ந்த விஷயம், அறிவு சார்ந்ததை பேசும்போது சில இடங்கள்ல உணர்வை ஒதுக்கி வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு கிடக்குங்க. இதை நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி அவர் பேசும்போது ஹிந்து, கிறிஸ்தவன், முஸ்லீம் எதுவும் கிடையாது, எல்லாரும் தமிழன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் கிறிஸ்தவனை தாஜா பண்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல சீமான் பேசல. ஆனா கிறிஸ்தவன் கேள்வி கேட்கும் போது ஹிந்துக்களுக்கு எதிராக உள்ள ஓட்டு பிரியாமல் இருப்பதற்கு அதுக்கு எதிரான ஒண்ணுக்கு தானே நம்ம ஓட்டு போடணும்னு அவன் கேட்கறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டத்துல பெருவாரியா வந்து கிறிஸ்தவம் மட்டுமே இல்லை, எல்லாரும் கலந்துதான் இருந்தான். இப்ப ஒரு சாதாரண ஹிந்துட்ட நாம் தமிழர் கட்சிக்காரன் பிரச்சாரம் பண்ணும்போது, யோ கிறிஸ்தவ கூட்டத்துல கூட எங்க யாழ் தமிழன்னு தான் ஐயா பேசினா, அவன் எந்த மதத்துக்கு சாதகமா பேசலையா அப்படின்னு சொல்லி இளைஞர்கள்ட்ட, ஹிந்து இளைஞர்கள்ட்ட குறிப்பாக பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு மெட்டீரியலை வந்து இன்னைக்கு சீமான் தயார் பண்ணிட்டா. அப்படி இப்போ உள்ள அரசியலையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது இளைஞர்களுக்கு பிஜேபி மேல. எப்ப இருந்துச்சு? அண்ணாமலை வந்து பிஜேபி தலைவராக இருக்கும்போது இருந்துச்சு. இப்ப அண்ணாமலை அவர்கள் இப்ப பிஜேபி தலைவர்ல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தலைவர் அறிவிப்பு, அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இந்த ஸ்டீம் போடுறது, அதுக்கப்புறம் எந்த ஒர்க்கும் பெரிய அளவுல செல்ஃப் எடுக்காம ஒரு சூழல் இருக்கும்போது இப்ப பல இளைஞர்கள் பிஜேபியை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு சூழல் இருக்கு. அப்ப இந்த சூழல்ல ஏற்கனவே சீமான் பக்கத்துல இருக்கிறதுல பலது வந்து இப்ப விஜய் பக்கம் ஓடி போயாச்சு. ஒட்டுமொத்தமா கிறிஸ்தவத்துக்கு அங்கக்கூடிய மதத்துல சொல்லக்கூடிய பாதிரியார் சொல்றதையும் முல்லா சொல்றதையும் கேட்டுதான் ஓட்டு போட போறான். இப்ப இங்க உள்ள இளைஞர்கள், ஹிந்து இளைஞர்கள் அநேகமாக அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு பிஜேபிக்கு வந்தவர்கள். இப்ப அண்ணாமலையோட ஆக்டிவ் ரோல் இல்லாத காரணத்தினால் இவர்களை சீமான் இழுப்பதற்காக போடப்பட்ட தூண்டிலாக நான் இதை பார்க்கிறேன். நீ வேணா என்ன வந்து ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவன்னு சொல்லு. அதனால நீங்க சமீப காலங்கள்ல எல்லாம் பார்த்தாச்சுன்னா சீமான் நெத்தியில எப்பவுமே ஒரு திருநீர் இல்லாம போறது இல்லை. நீங்க ஆரம்பத்துல திருநீர்லாம் நீங்க பார்க்க முடியாது. இப்ப கடந்த ஒரு 1.5 வருஷமா தான் நீங்க அதை பார்க்கலாம். அதனால இது வந்து சீமான் வந்து எக்காரணம் கொண்டும் கிறிஸ்தவத்துக்கு ஓட்டு நமக்கு வரப்போறது இல்லை. அப்ப பிஜேபிக்கு போகக்கூடிய இந்து இளைஞர்கள் ஓட்டு, அதாவது அம்மா அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு சென்றவர்கள், இவர்களை எப்படி நம்ம பக்கம் திசை திருப்புவது, அதற்காக அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகமாகத்தான் நான் இந்த கிறிஸ்தவ சந்திப்பை பார்க்கிறேன். ரெண்டாவது, இவர் வந்து பிஜேபியை நான் ஒரு ஹிந்து கட்சி என்று நான் அந்த இடத்துல அவரை சொல்லி இது பண்ணிட்டாரு. இப்படி இவர் சொன்ன உடனே இதை வந்து கிறிஸ்தவம் கேட்டு நம்பியா அந்த பக்கம் போக போறான், இல்ல 4 துலுக்கம் அதை கேட்டு நம்பியா போக போறான் கிடையாது. அதுக்கு மேல என்னெல்லாமோ அவன் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். சட்டத்தை மீறியே சர்ச்சு கட்டுன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு திமுக கவர்மெண்ட். அவன் இவன் சொல்ல நம்பி போக போறானா, இல்லைன்னா அந்த பாதிரியார் இவ்வளவு வாங்கி கொடுத்த சலுகையை நம்பி அவன் திமுக ஓட்டு போட போறானா? ஸோ அதனால இது வந்து கிறிஸ்தவர்களுக்கான கூட்டம் அல்ல, இந்துக்களை ஏமாற்றுவதற்காக கிறிஸ்தவரன் என்ற பெயரில் நடத்தப்பட்ட கூட்டம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும்.